நமது சூரியமூர்த்தி தொடர்ந்த வழக்கு, அதற்கு பின்னாலே நானும் ஒரு ரிட் மனுவை தாக்கல் செய்திருந்தேன். தேர்தல் ஆணையம் விசாரிக்கக்கூடாது என்ன டெக்னிக்கல் பாயிண்ட்ஸில் தான் அந்த ஸ்டே கொடுக்கப்பட்டது. அதாவது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, 2 பேரை தானே விசாரிக்க சொன்னோம், நீங்கள் ஏன் மற்றவங்களாம் கூப்பிட்டீங்கன்னு அதை மெயினாக காரணமாக காமிச்சு ஒரு மூத்த வழக்கறிஞர்கள் எல்லாம் டெல்லியில் வந்து என்னுடைய சார்பில் வழக்கறிஞர் திருமூர்த்தி அவர்கள் வாதிட்டார்கள். நாம் பார்த்தோம். இதில் தேர்தல் ஆணையத்திற்கு எல்லா உரிமைகளும் உண்டு. தேர்தல் ஆணையம் விசாரிக்க முடியும். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், அதில் தேர்தல் ஆணையம் முடிவெடுக்கலாம், விசாரிக்கலாம். 15ல இரட்டை இலையை ஒதுக்க வேண்டிய அதிகாரம் அவர்களுக்குத்தான் இருக்கிறது என்பதுதான் எங்களது வாதமாக இருந்தது. மிக்க மகிழ்ச்சியான தருணமாக பார்க்கிறேன், மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது நீதிபதி அவர்கள் மிக அருமையான ஒரு தீர்ப்பை இங்கே உயர்நீதிமன்றத்தில், சென்னை உயர்நீதிமன்றத்தில் கொடுத்திருக்கிறார்கள். தடையாணை நீக்கப்பட்டு விட்டது, இனி தடை இல்லை என்கின்ற தீர்ப்பு காலையிலே வழங்கப்பட்டது. முதல் வழக்காக எனது வழக்கு இருந்தது, தொடர்ந்து அனைவர் வழக்கும் இருந்தது. ஆகவே அத்தனை வழக்கிலும் அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது, எனக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு. ஆகவே இனி தேர்தல் ஆணையம் முடிவு செய்யும் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஆகவே பொதுச் செயலாளர் என்ற பதவியை பயன்படுத்தக்கூடாது, கட்சி பெயரை பயன்படுத்தக்கூடாது. இதெல்லாம் சிவில் டிஸ்பியூட் கேஸ் பெண்டிங் இருக்கின்ற வரையில் பழனிசாமிக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இதை ஊரையும் உலகத்தையும் பிரஸையும் ஏமாற்ற வேண்டாம் என்பதுதான் தொடர்ந்து நான் அளித்த ரெப்ரசன்டேஷன் பிஃபோர் தி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அதைத்தான் வாதமாக வைத்தோம். இன்றைய தினம் நீதிபதி ஒரு நீதி கிடைத்திருக்கிறது, மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இது எங்களுக்கு இந்த நேரத்திலே. ஆகவே இனி இங்கே பிரச்சனை இல்லை, தேர்தல் ஆணையம் விசாரிக்கும். நாங்கள் தேர்தல் ஆணையத்தை நோக்கி செல்வோம். என்னை பொறுத்தவரை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்த இரட்டை இலையை முடக்க வேண்டும் என்பது அல்ல, பழனிசாமி என்கின்ற தீய சக்தியிடம் அது இருக்கக்கூடாது என்பதுதான் எனது நோக்கம். நேற்றைய தினம் நீங்க பாத்தீங்கன்னா தூக்கமே இல்லை அதை பார்த்ததிலிருந்து எனக்கு. ஏன்னா அந்த தாய் உயிரிழந்தார்கள். அவர்கள் உயிரிழந்த பின்னால் 4 வருடம் ஆட்சிக்கு அவர்கள் தான் காரணமானார்கள். அவர்கள் மறைவு என்ற ஒன்று இல்லாமல் போயிருந்தால் பழனிசாமி முதலமைச்சராக இருக்க முடியாது. அந்த பிச்சையையும் அம்மா தான் போட்டார்கள். அந்த தாய் தான் 3.72 கோடியை பணத்தை அங்கே ஒதுக்கினார்கள். நேற்றைய பிரச்சனை உங்களுக்கு தெரியும். அம்மா படமும் தலைவர் படமும் இல்லாம அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு செல்கிறார். அவர் கவலையே படவில்லை. இந்த விவசாயிகள் நோட்டீஸ் கொடுத்தோம், இன்விடேஷன் கொடுத்தோம், அதுல அம்மா படம் கிடையாது. அது சில பேர் நியாயமா பேசிட்டு இருக்காங்க. எனக்கு புரியவே இல்லை. பணம் ஒதுக்குன்னு அவங்க வித்திட்டது அவர், ஆனால் அவரது படம் இல்லை, தலைவர் படம் இல்லை. தயவு செஞ்சு பழனிசாமி ஆதரிக்கின்ற நீங்கள் மன வலியோடு சொல்லுகின்றேன், யாராக இருந்தாலும் எம்ஜிஆர் ஜெயலலிதா என்கின்ற மாபெரும் தலைவர்கள் படத்தை தூக்கி வீட்டிலிருந்து வெளியே எரிஞ்சிருங்க. உங்க வீட்டில் இருக்கவங்க கூட ஒத்துக்க மாட்டாங்க. என்ன கேட்டீங்கன்னா எதுவுமே வேண்டாம், பதவி வேண்டாம், அதிகாரம் வேண்டாம், ஆட்சி வேண்டாம், எதுவுமே தேவையில்லை, எனக்கு அம்மா வேணும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா வேண்டும். அதுதான் புகழேந்தி, அங்கேதான் நிற்கிறேன். இது எதை பத்தி எனக்கு கவலை இல்லை. யாரோ விவசாய சங்கம் நடத்துறாங்களாம், பொதுவா போச்சான், இவர் ஐயா போனாராம், மாலையெல்லாம் சூட்டிக்கிட்டாராம், எல்லாம் நடந்துருச்சான். ஆகவே எனக்கு அது சம்பந்தம் இல்லைன்னு சொல்றது எவ்வளவு கோடைத்தனம். புரட்சி தலைவி அம்மாவை புதைத்தோமே தவிர அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையாகவே நிரந்தரமாக அவரது புகழை மறைக்க புதைக்க நினைக்கும் இந்த துரோகிகளுக்கு பாடம் புகட்டாமல் விடமாட்டோம். இது அரசியல். ஏன் இங்க கொண்டு வந்தேன்னு கேட்டீங்கன்னா, இந்த கோர்ட் மேட்டர்ல உங்களுக்கு ஓபனா சொல்லிடுறேன், இப்படிப்பட்ட பழனிசாமி தோல்விக்கப்பட வேண்டும் என்பதுதான் எனது எண்ணமும் நோக்கமும். அது நடந்தே நடக்கும். எந்த விலை கொடுத்து வாங்க முடியாது பழனிசாமி. கடைசி வரை நான் பார்ப்பேன், நாங்கள் பார்ப்போம், பார்த்துக் கொள்கிறோம். சார், அதாவது என்னுடைய தரப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய தரப்பு வாதம், எங்களுடைய தரப்பிலே நாங்கள் so many representation pending before the election commission of India. பல நான் கொடுத்த மனுக்கள் பெண்டிங் இருந்தது. நான் டெல்லியில போய் கேஸை போட்டு ஆர்டரை வாங்கி அதை பரிசீலிக்க வேண்டும், உடனடியாக உத்தரவு போட்டாங்க டெல்லி உயர்நீதிமன்றம். அதை தேர்தல் ஆணையம் பரிசீலிக்கவில்லை, தாமதப்படுத்தியது, கண்டெம்ட் போயிட்டான். இது ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் என்னன்னா, இங்கே என்னுடைய பெயரையும் போட்டு இவங்க பெயரெல்லாம் போட்டு எல்லாத்தையும் போட்டு 2 பேரை கூப்பிட சொன்ன காரணம் பாருங்களேன். 2 பேர் கூப்பிட சொன்னா 7-8 பேரை கூப்பிட்டாங்க. தப்பு, உங்க ஆணையை மீறிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீதிபதி சொல்லி
அவர் என்ன பண்ணிட்டாரு, இதுல ஒரே குழப்பமா இருக்கேன்னு சொல்லி இன்டர்வியூ ஸ்டே கொடுத்தாரு. இப்ப அதை பூராத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி நாங்க சொல்லிட்டோம். எங்க கேஸ் டெல்லி கேஸ், மற்ற கேஸ் இப்படி போடப்பட்டது. ஆகவே தேர்தல் ஆணையத்திற்கு இந்த பாராகிராஃப் மூலியமா முழு அதிகாரம் உண்டு, கேட்பதற்கு அதிகாரம் உண்டு. இது சின்னத்தை அவங்க தான் கொடுக்குறாங்க, ரெகக்னேஷன் அவங்க தான் கொடுக்குறாங்க. தேர்தல் ஆணையத்தில் உட்கட்சி தலையிடக்கூடாது உட்கட்சி விஷயத்தில்னா புது மாதிரியே இல்லை இந்த வாதம். ஆகவே இந்த முறை ஏமாற்ற முடியவில்லை வழக்கு மன்றத்தை என்பதை இங்கே நான் பதிவு செய்கிறேன். இல்ல, தேர்தல் ஆணையம் 168 பேஜ் நான் கொடுத்திருக்கேன். மற்றவங்களும் அன்னைக்கு பூரா அங்கதான் இருந்தோம். நான் சூரியமூர்த்தி மற்ற அத்தனை பேரும் அங்கே இருந்தோம். அனைவரும் கொடுத்திருக்கிறோம். அந்த ப்ராசஸ்ல தான் இருந்துச்சு, அது முடிஞ்சது. ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டை மாறி மாறி கொடுக்க சொன்னாங்க. இட் வாஸ் த ஸ்டேஜ். ஆகவே அப்படி நடந்திருக்கு. இப்ப அது முடிஞ்சிடும். தேர்தல் ஆணையம் விசாரணையை துவக்கும். விசாரணை முடிவில் நாங்கள் தேர்தல் ஆணையத்தில் வைத்திருப்பது சிவில் நீதிமன்ற உத்தரவு வரும் வரை நீங்கள் இரட்டை இலையை கொடுக்கக்கூடாது யாருக்குன்றதுதான் அதிலே வெற்றி பெற்றே தீர்வோம். நன்றி, வணக்கம்.